தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள்ல உள்ள இந்த ஆபீசஸ்ல டாஸ்மாக் அலுவலகங்கள்ல 20% கம்மியா தான் இந்த சோதனையே நடைபெற்றிருக்கு. இதுலயே 1000 கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பதாக இடி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வாய் பொழித்தது பாங்க பொழித்தது முதலமைச்சர் பேசுற மாதிரியோ அந்த துறை அமைச்சர் பேசுற மாதிரியோ சொல்லக்கூடிய தேவை அவர்களுக்கு இல்லை. ஒரு அரசு துறை ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதுல அவர்கள் என்ன முறைகேடை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை சொல்றாங்க. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் சோதனை நடந்தா சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல 40,000 கோடியை தாண்டி இதுவரை முறைகேடு நடைபெற்றிருக்கும். அது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும், தடுக்கணும். அதுல யார் ஈடுபட்டிருந்தாலும் பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான முடிவாக இருக்கும். போலியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாம போலியா மதுவை வித்தாங்கன்னா நம்பர் 2 மதுவை விற்கிறப்ப அது தடை செய்ய வேண்டும். அது தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்ல உடந்தையா இருந்ததா காலப்போக்கில் வெளிவரும். ஆனா ஒன்று தெரியுது, எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அதுதான் இனிமேதான் இடி அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுதான் இருக்காங்க. இனிமேதான் 1000 கோடிட்ட இது வரைக்கும் நாங்க சோதனை செய்ததுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வரும்? இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வரும். இதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். அரசியல் கள சூழலை மாற்றக்கூடிய விதத்துல இந்த ஊழல் குறிப்பா தேர்தல் களத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இந்த டாஸ்மாக் ஊழல் நிச்சயம் பெருக்கெடுத்து ஓடும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற முறைகேடுகள், இங்கு நடக்கிற மக்கள் விரோத ஆட்சி, இங்கு தமிழ்நாடு முழுவதும் புழங்கி வருகிற போதை மருந்து கலாச்சாரம், கஞ்சா, போதை மாத்திரைகள் வியாபாரம், பட்டி தொட்டி எல்லாம் மாணவர்களை குறிவைத்து நடக்குது. இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக மாறி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகரித்து வருது. இதை பற்றி நாம் பேசுவது தான் நல்லா இருக்கும். இந்த நேரத்துல அதிமுக இணைப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. தேர்தல் நெருங்கிறப்ப அதை பத்தி பேசிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.